வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 27ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நேத்து பார்த்து நவம்பர் 26ஆம் தேதியுடைய பிளாஷ்பேக்கை பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியாவுடைய தூதர், மாலத்தீவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாலசுப்ரமணியன். அடுத்த கேள்வி நமக்கு வந்து இந்தியன் அம்பாசிடர் டு பிரேசில், பிரேசிலுக்கான இந்திய தூதர் வந்து தினேஷ் பாட்டியா. அதை அடுத்த கேள்வி வந்து இந்தியன் பேங்கினுடைய எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் வந்து வினோத் குமார். அடுத்த கேள்வி சொமாலிலாந்து அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த அப்தி ரஹ்மான். அடுத்த கேள்வி 10,000 மீட்டர் இந்த ஓட்ட பந்தயத்துல தேசிய சாதனை படைத்தவர் வந்து குல்வீர் சிங். அடுத்த கேள்வி ரீதிகா ஹூடா எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அப்படின்னா மல்யுத்தம். அடுத்த கேள்வி கவர்னர்ஸ் கோல்ட் கப் டிராபி, கவர்னர் தங்க கோப்பையை வென்ற அணி வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் டீம். இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, தேசிய பால் தினம் நேஷனல் மில்க் டே நவம்பர் 26. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம். நவம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு செய்திகள்ல இருந்து போயிடலாம் மக்களே. தமிழ்நாடு நியூஸ்ல முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடுக்கு வந்து ஒரு கிஃப்ட், ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அவார்டை கொடுக்கறது யாரு? அமித்ஷா. இவரை தெரியுது. ஓகேவா? ஜண்டா. ஓகேவா? சோ அமித்ஷா அவர்கள். சோ வாங்குறது நம்ம தமிழ்நாட்டை உள்ள ஒரு அமைச்சர். இவர் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. இவருடைய பெயர் வந்து பெரிய கருப்பன். தமிழ்நாட்டினுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த பெரிய கருப்பன் அவர் தான். என்ன அவார்டு அப்படிங்கறத பாத்துடலாம் மக்களே. விச் ஸ்டேட் ரிசீவ்ட் த அவார்ட் ஃபார் பெஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்கிங் சர்வீஸ், சிறந்த கூட்டுறவு வங்கி சேவைக்கான விருதை பெற்ற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா? சோ இந்த விருதை வந்து எங்க வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சமீபத்துல தான் பார்த்தோம். அதாவது உலக கூட்டுறவு மாநாடு. ஓகேவா? சோ குளோபல் கோஆபரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணாங்க, நம்ம பார்த்தோமா? சோ குளோபல் கோஆபரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்க? நியூ டெல்லியில. ஓகேவா? சோ அங்க நடந்த உலக கூட்டுறவு மாநாடுல அந்த விருது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அந்த அமைச்சர் பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய கருப்பன். கேள்விப்பட்டிருப்பீங்க, பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த கோஆபரேட்டிவ் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப 2024 இன்னும் ஒரு மாசம் முடிஞ்சோடனே 2025 வந்துடும். 2025 வந்து என்ன ஒரு ஆண்டு அப்படின்னா, நம்ம எல்லாரும் போஸ்டிங் வாங்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கறத தாண்டி இன்னொரு ஆண்டு என்ன அப்படின்னா சர்வதேச கூட்டுறவு ஆண்டு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ், சர்வதேச கூட்டுறவு ஆண்டு எது அப்படின்னா 2025. ஓகே, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா 2025. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம போட்டோல பாக்குறது யாருன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது மூன்றாம் பாலினத்தவர்கள். ஓகேவா? தேர்ட் ஜெண்டர். ஓகேவா? சோ தேர்ட் ஜெண்டருக்கு அது எதுக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம், அவங்கள பத்தி எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஹூ ஆர் த பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் சிறகுகள் ஸ்கீம், சிறகுகள் திட்டத்தின் பயனாளிகள் யார்? அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல இருந்து மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா சிறகுகள் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் வந்து எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் உதவி செய்யறதுக்கான திட்டம். ஓகே, சிறு கடன் உதவி வழங்குவதற்கான திட்டம் தான் வந்து இந்த சிறைகள். இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து யாராவது திருநங்கைகள் இருக்காங்க, அவங்க வந்து அதாவது மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்காங்க, அவங்க ஏதாவது அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், தொழில் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் உதவி வந்து இந்த திட்டத்தின் கீழே வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன அவங்களுக்கு கடன் உதவி பெறணும் அப்படின்னா அவங்களுடைய சில தகுதிகள்லாம் இருக்கு. என்ன தகுதிகள் அப்படின்னா, சோ முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வயது 18ல இருந்து 70க்குள்ள இருக்கணும். அப்புறம் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கணும், அந்த ஐடி கார்டு வச்சிருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர், அதாவது 2 தனிநபர்கள் வந்து பிணையம் வழங்க வேண்டும். ஓகே, பிணையம் அப்படின்னு சொல்லும்போது சோ இந்த கேரண்டி அஷூரன்ஸ் வழங்கணும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னா 2 பேர் கண்டிப்பா. இப்ப நம்ம நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்திருப்போம். அதுக்கு வந்து நீங்க வந்து எதுவுமே வந்து ஷூரிட்டி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமா வந்து இந்த கல்வி கடனுக்குலாம் சில இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டாம், யாரும் கேரண்டி கொடுக்க வேண்டாம், அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து 2 பேர் கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்கன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து 5% வட்டி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளதுல குறைந்த பர்சன்டேஜ் 5% வட்டி தான். அதே மாதிரி வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து ஃபாஸ்டா பண்ணுவாங்க. லோனுக்குள்ள ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்டா நடக்கும். லோன் வந்து எவ்வளவு ரூபால இருந்து எவ்வளவு ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னா
ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் மக்களே. இது அதிகபட்சமா வந்து 36 மாத தவணைகள்ல நீங்க கட்டி முடிக்கணும். சோ அதிகபட்சமா அவங்க எவ்வளவு நாள்ல கட்டி முடிக்கணும் அப்படின்னா 36 மாத தவணையில கட்டி முடிக்கணும் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப திட்டத்துல இந்த லோன் வந்து யார் கொடுப்பா, என்ன பேங்க் கொடுப்பாங்க, ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி பேங்க் கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. கூட்டுறவு வங்கிகள் தான் இந்த லோனை கொடுப்பாங்க. அதாவது நமக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கா, சோ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியா இருக்கட்டும், இல்ல நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, அதாவது நமக்கு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்லயும் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்லயும் தான் இவங்களுக்கு இந்த லோன் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஓகே, இது யாருக்கானது அப்படின்னா திருநங்கைகளுக்கானது. சிறகுகள் திட்டம். எப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஸ்கீம் பத்தி எல்லாம் எக்ஸாம்ல டீட்டெயிலா கேட்பாங்க. சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் அப்படிங்கறத போட்டுருங்க. அதாவது பிலிம்ஸ்ல கேட்டாலும் எழுதிருங்க, மெயின்ஸ்ல கேட்டாலும் எழுதிருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா, காலநிலை மாற்றம் சம்பந்தமா ஒரு புதிய ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் இனிஷியேட்டிவ். விச் ஸ்டேட் லான்ச் த ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் இனிஷியேட்டிவ்? ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையம் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு தான். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற கேள்வி வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதாவது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்குல்ல, மா சுப்பிரமணியன் கூட அமைச்சரா இருக்காரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து முன்னெடுத்து பண்றது. இது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்கலாம் மக்களே. இப்ப இந்த காலநிலை மாற்றங்கள்னால நிறைய நோய்கள், இதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வருது இல்ல. சோ இதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை, இப்போ வந்து காலநிலை மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய நோய்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஹியூமன்கா இருக்கலாம், அதே மாதிரி அனிமல் மிருகங்களுக்கா இருக்கலாம், விலங்குகளுக்கா இருக்கலாம், அதே மாதிரி வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் அல்லது ஈகோ சிஸ்டம் சுற்றுச்சூழலுக்கான இதையும் வந்து பாதுகாக்கணும். அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ், என்ன ஹெல்த் அப்படின்னா ஹியூமன் ஹெல்த்தா இருக்கலாம், அனிமல் ஹெல்த் இருக்கலாம், எக்கோ சிஸ்டம் ஹெல்த். அதாவது அந்த மூணுத்தையும் சேர்த்துதான் ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மூணுத்தினுடைய மையம் அதான் வந்து இந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி வந்து தேசிய செய்திகள் போயிடலாம். நம்ம வந்து உள்ளூர்ல இருந்துட்டு அப்படியே வெளியூர் போறோம். ஓகேவா? தேசிய செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது யாரெல்லாம் இருக்காங்க. எல்லாம் முக்கியமான ஆள்கள். நரேந்திர மோடி அவர்கள், இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர். இவங்க வந்து திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேவா? சோ என்ன அப்படிங்கறது உள்ள போய் பார்த்துடலாம். கையில வந்து என்ன வச்சிருக்காங்க? கையில வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வச்சிருக்காங்களா? என்ன அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாமா? இன் விச் ஆஃப் த லாங்குவேஜஸ் வாஸ் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் டிரான்ஸ்லேட்டட் ரீசென்ட்லி? இந்திய அரசியலமைப்பு சமீபத்தில் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? அதான் நம்ம நேத்து பார்த்தோம். நவம்பர் 26ஆம் தேதி நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு தினம். ஓகேவா? அதாவது வந்து 2014 வரைக்கும் இதை எப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா சட்ட தினம் அப்படின்னு, லா டே அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஓகே, நேஷனல் லா டே, தேசிய சட்ட தினம் அப்படின்னு தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. 2015 இருந்துதான் கவர்மெண்ட் வந்து இதை கான்ஸ்டிடியூஷன் டே, அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்தினாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேரா மேரா சம்விதான் மேரா சம்விதான் மேரா ஸ்வபிமான், மேரா சம்விதான் மேரா ஸ்வபிமான். ஓகேவா? அர்த்தம் என்ன? மேரானா உங்களுக்கு தெரியும், மேரானா என்னுடைய. சோ அதாவது என்னுடைய, நம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சம்விதான்னா அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். ஸ்வபிமான் அப்படின்னா சுயமானம், ஸ்வபிமான் அப்படின்னா சுயமரியாதை, என்னுடைய மானம் அப்படின்னு. ஓகே, சுயமரியாதை. அப்போ இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா அதாவது அதாவது நம் அரசியலமைப்பு நம் சுயமரியாதை அப்படிங்கிறதா. ஓகேவா? சோ மை கான்ஸ்டிடியூஷன் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கறதா வந்து இந்த வருஷத்திற்கான தீம் அல்லது கருப்பொருள். இப்போ வந்து எந்தெந்த மொழிகளுக்கு வந்து நேத்து, அதாவது நவம்பர் 26ஆம் தேதி மொழிபெயர்த்து இந்த கான்ஸ்டிடியூஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருதம் மற்றும் மைத்திலி. ஓகேவா? சோ இந்த இரண்டு மொழிகள்லயுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்களே. என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது முதல்ல வந்து இனிஷியலா வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து இரண்டு மொழிகள்ல இது பண்ணாங்க.
ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும். ஓகேவா? சோ இப்போ சமஸ்கிருதம் அதாவது நிறைய மொழிகள்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்துலன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சமஸ்கிருதத்துல மைத்திலியிலே சமஸ்கிருதம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா வந்து இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய மதராசாக்கள்ல வந்து மதராசாக்கள் அதாவது மதராசா அப்படின்னா இந்த இந்த முஸ்லிம் ட்ரைனிங் ஸ்கூல் மாதிரி. ஓகேவா? சோ முஸ்லிம் நடத்தக்கூடிய ஸ்கூலு அங்க வந்து அது கவர்மெண்ட்ல இருந்து பண்ணக்கூடிய முஸ்லிம் ஸ்கூலு. சோ அங்க வந்து சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து சமஸ்கிருத ஆராய்ச்சி இங்க வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படிங்கறது பார்த்தோம். அதே மாதிரி சமஸ்கிருத தினம் வந்து ஆகஸ்ட் 19 உலக சமஸ்கிருத தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 19 கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மைத்திலி மொழி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த பீகாரு, ஜார்க்கண்ட் இந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு பேசக்கூடிய மொழிகள் தான். ஒரு சில இடங்கள்ல பேசுவாங்க. அதுதான் மைத்திலி அப்படிங்கிறது. ரெண்டு மொழிகளுமே வந்து நம்மளுடைய அந்த அட்டவணை மொழிகள் ஸ்கெடியூல் லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடியதுதான். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது இந்த அமரன் படத்துல அந்த ஓடிஏ பரங்கிமலை ஓடிஏல வந்து சிவகார்த்திகேயன் இது பண்ண மாதிரி இருக்குல்ல. சோ அதே மாதிரிதான் வந்து இது ஆர்மி டே பத்தினது. ஓகேவா? சோ வேர் வில் த இந்தியன் ஆர்மி டே 2025 பி ஹெல்ட்? இந்திய ராணுவ தினம் 2025 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூனேல. ஓகேவா? பூனே எங்க இருக்கு? மகாராஷ்டிரால. இந்தியன் ஆர்மி டே அப்படிங்கிறது நமக்கு எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுவாங்க. ஜனவரி 15. ஓகேவா? சோ இதற்கு காரணம் ஏன் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி 15 1949ல நம்ம இந்திய ஜெனரலான KM காரியப்பா. ஓகேவா? KM காரியப்பா வந்து ராணுவ தளபதியா பதவி ஏத்த நாள். முதல் முறையா அதாவது வந்து ராய் பட்சர்னு ஒருத்தர் இருந்தார் அது வரைக்கும். ஓகேவா? சோ அது வரைக்கும் ஆங்கிலேயர்கள் கையில தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ராணுவ தளபதி பதவி இருந்தது. முதல் முறையா ராணுவ தளபதி பதவி ஒரு இந்தியருக்கு. இந்தியா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு KM காரியப்பா பதவியேற்ற நாளான ஜனவரி 15 1949 தான் வந்து இந்திய ராணுவ தினமா கொண்டாடுறோம். சோ அதனுடைய விழா அதாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல கொண்டாடுவாங்க. 2025 இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. ஓகேவா? எங்க நடைபெற போனா பூனேல நடைபெற போகுது. பூனேல நம்ம சமீபத்துல இன்னொரு நியூஸும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சியான ஆஸ்ட்ராஹின் 3 அப்படிங்கிற இந்த கூட்டு ராணுவ பயிற்சி பூனேல நடைபெற்றது அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம். அதாவது ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை உண்டு. அதாவது ஒரு வாட்டியாவது இந்த விவசாயம் பண்ணி பார்த்ததுல ஒரு வாட்டி இது அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு தெரியும். ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்னா பட் ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஓகேவா? சோ இப்போ வந்து இது எனக்கு ஆசை அப்படிங்கறத தாண்டி நம்ம கவர்மெண்ட்டுக்கும் வந்து என்ன அப்படின்னா இயற்கை வேளாண்மை மேல ஒரு ஆசை. அதுக்காக தேசிய இயற்கை வேளாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக ஸோ இதற்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 2481 கோடி. 2481 கோடி மக்களே. இதே மாதிரி இன்னொரு திட்டத்துக்கு வேற ஒரு திட்டத்துக்கு வந்து 1435 கோடி ஒதுக்கி இருக்காங்க. என்ன திட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேன் கார்டு எல்லாம் இருக்கலாம் மக்களே. சோ அதே மாதிரி பேன் கார்டுக்கு வந்து பேன் 2.0 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? அதாவது பேன் கார்டு எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி அதுல சில மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. பேன் 2.0 அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இதற்கான பட்ஜெட் 1435 கோடி அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். சோ அடுத்த போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பயிற்சி. ஓகேவா? சோ இப்ப ஆஸ்ட்ராஹிண்ட் அப்படிங்கிற பயிற்சி பார்த்தோம். சோ நம்ம பயிற்சியெல்லாம் உண்மையில பயங்கரமா பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்கே நம்ம சென்னை மெரினால் நடந்ததே நீங்க டிவில பார்த்திருப்பீங்க, இல்ல நேர்ல பார்த்திருப்பீங்க. பயங்கரமா அதாவது நம்ம இப்போ இங்க பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த சுத்தி நம்மளை பாதுகாத்துட்டே இருக்காங்க. வான்வெளியா இருக்கட்டும், கடல் வழியா இருக்கட்டும், தரை வழியா இருக்கட்டும், நம்மள பாதுகாத்துட்டே இருக்காங்க நம்முடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் கோஸ்ட் கார்டு எல்லாமே. ஓகேவா? சோ இப்போ போயிடலாம். வேர் வாஸ் த சாரக்ஸ் 2024 எக்ஸைஸ் ஹெல்ட்? ஓகேவா? சாரக்ஸ் 24 பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொச்சியில நடைபெற்றது மக்களே. இந்த பயிற்சியை நடத்தியது யார் அப்படின்னா இந்திய கடலோர காவல்படை. ஓகேவா? சோ இந்தியன் கோஸ்ட் கார்டு தமிழ்ல வந்து இந்திய கடலோர காவற்படை. இந்திய கடலோர காவல்படை
இது எப்ப ஆரம்பிச்ச அமைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1 1977. அதனாலதான் பிப்ரவரி 1 இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே, இந்திய கடலோர காவற்படை தினம் அப்படின்னு கொண்டாடுவோம். இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில தான் இருக்கு. ஓகேவா? இதனுடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா எஸ் பரமேஷ். இப்ப சமீபத்துல தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். அந்த பரமேஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஹெட். இல்ல இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து இப்ப சமீபத்துல வந்து அதாவது ஒரு நாள் முன்னாடி வந்து அந்தமான்ல வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரக் ராக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி அன்னைக்கு சொன்னேன். அதாவது வந்து என்ன அப்படின்னா மெத்தாம்பெட்டமைன். மெத்தாம்பெட்டமைன் என்ன நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம். அதாவது வந்து இந்த போதைப் பொருள்லாம் வந்து செய்யறதற்கான முக்கியமான ஒரு பொருள். ஓகேவா? அதாவது தமா தூண்டு இதை வச்சுட்டே வந்து கிட்டத்தட்ட பல கிலோக்கள் வந்து செய்வாங்க. இது மட்டும் கிட்டத்தட்ட 6000 கிலோ மக்களே. 6000 கிலோ அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஆல்ரெடி குஜராத்ல ஒரு 4000 கிலோ பிடிச்சாங்கன்னு பார்த்தோம். 6000 கிலோ வந்து அந்தமான் நிக்கோபார்ல வந்து சீஸ் பண்ணிருக்காங்க ஒரு மியான்மர் போட்ல இருந்து. ஓகேவா? சோ ஒரு மியான்மருடைய அந்த ஒரு சின்ன ஷிப் மாதிரி. இது என்ன அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் பிடிச்சிருக்காங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 47 வருஷம் அவங்க பிடிச்சது எல்லாத்தையும் சேர்த்தா கூட 6000 கிலோ வராதான். ஒரே நாள்ல அவ்வளவு கிட்டத்தட்ட 6000 சொச்சம். ஓகேவா? சோ பிடிச்சிருக்காங்க. உண்மையிலே கிரேட். ஓகே, அதெல்லாம் உள்ள வந்துச்சு, இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன பசங்க கிட்ட கூட வந்து போதைப் பொருள் இருக்கு இப்பெல்லாம். அதாவது நிறைய பரவிட்டு வருது. அது இன்னும் எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. சோ தேங்க்ஸ் டு இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க யாருன்னு தெரியுமா? சோ அதாவது இவங்க யாருன்னு தெரியலன்னா இவங்க நம்ம வீட்டோடைய புது விருந்தாளி மாதிரி. ஓகேவா? அடிக்கடி இவங்களை என்ன பார்ப்போம். சோ இவங்களுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா அன்னபூர்ணா தேவி. அன்னபூர்ணா தேவி யார் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய மகளிர் துறை, அதாவது மகளிர் துறை அமைச்சர், விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அமைச்சகம் இருக்குல்ல, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் இந்த அன்னபூர்ணா தேவி. ஒரு 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 கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன கேம்பெயின் அப்படின்னா அப்கோய் பஹானா நஹி. அப்கோய் பஹானா நஹின்ற பிரச்சாரத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது அப்படின்னா விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டு அமைச்சகம் சேர்த்து தான் வந்து இந்த பிரச்சாரத்தை இது பண்ணிருக்காங்க. இது என்ன பிரச்சாரம் அப்படின்னா வந்து ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் வந்து இது பண்றதுக்கு. ஓகே, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது பெண்களுக்கு, அதாவது முக்கியமா வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பதற்கான ஒரு பிரச்சாரம். ஓகேவா? டு காம்பேட் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ். ஓகேவா? அதாவது பெண்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பதற்கான ஒரு பிரச்சாரம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு பிரச்சாரமும் வந்து லான்ச் பண்ணாங்க. அதனுடைய இது நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹிந்தில தான் இருக்கும். ஓகேவா? சோ நயி சேட்னா பகல் பகல் பத்லாவ் கி. நஹி சேட்னா பகல் பத்லாவ் கி அப்படிங்கிறது. ஓகேவா? இது என்ன அமைச்சகம்னா இது வந்து நமக்கு இந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் பண்ணது. இதுவும் நமக்கு வந்து இந்த ஜெண்டர் பேஸ்ட் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுக்கிறதற்கான ஒரு பிரச்சாரம் தான். ஓகேவா? சோ நயி சேட்னா பகல் பத்லாவிக்கியும் இது 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 ரெண்டும் வேற வேற. ஓகே, சோ ரெண்டுல எது கேட்டாலும் ஆன்சர். ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு இதை கொடுத்துட்டு எந்த அமைச்சகம் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சோ அடுத்த வந்து அப்பாயின்மெண்ட் போயிடலாம் மக்களே. சோ அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னா உருகுவே நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சோ ஹூ இஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் உருகுவே. சோ உருகுவேன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யமன்டு ஓர்சி அப்படிங்கிற. ஓகே, யமன்டு ஓர்சி அப்படிங்கிறவரு. சோ உருகுவே நாட்டினுடைய தலைநகரம் பாத்தீங்க அப்படின்னா மாண்டி வீடியோ. மாண்டி வீடியோ என்ன வீடியோ? மாண்டி வீடியோ அப்படிங்கிறது. சோ நமக்கு வந்து இதனுடைய கரன்சிய நாணயத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோ பீசோ உருகுயாயோ. பீசோ உருகுயாயோ அப்படிங்கிறது தான் இதனுடைய கரன்சியுடைய பேர். ஓகேவா? இவருடைய வயசு வந்து 57 வயசு ஆகுது. சோ வயது அப்படின்னு சொல்லும்போது அதாவது உலகின் அதாவது வயதான நபர் வந்து என்ன அப்படின்னா இறந்து போயிட்டார். ஓகேவா? சோ அவருடைய பெயர் என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் மேன் ஜான் ஆல்ஃபிரட். ஓகேவா? சோ ஜான் ஆல்ஃபிரட் டின்னிஸ் சூட் அப்படிங்கிறவர். ஜான் ஆல்ஃபிரட் டின்னிஸ் சூட் அப்படிங்கிறவர். ஓகே, 112 வயசு. எங்க பிறந்தார் அப்படின்னா லிவர்பூல் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கு. ஓகேவா? சோ இறந்துட்டார். 112 வயசுல இறந்திருக்காரு. அதே மாதிரி வந்து உலகின் வயதான பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு டோமிகோ இட்டூகா. டோமிகோ இட்டூகா அப்படிங்கிறது தான் வந்து உலகின் மிக வயதான பெண்மணி. ஓகேவா? 116 வயது, ஜப்பானை சேர்ந்தவங்க. ஓகேவா?
ஸோ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுலயே இதை விட வயசானவங்களாம் இருப்பாங்க. என்ன 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 இதுல இவங்கெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இது பண்ணி இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல உலகின் வயதான நபர், உலகின் வயதான பெண்மணி அப்படின்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஊர்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த 117, 118 எல்லாம் நிறைய இருக்காங்க. ஓகேவா? இந்த இந்த சமீபத்துல இந்த ஹரியானா தேர்தல்ல கூட 117 வயசு உள்ளவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் அபிஷியலா அவங்க பாருங்களேன், லீகலா டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் இதுல இதாக மாட்டேங்கிறாங்க. அது என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகேவா? சோ 112, 116 வயசு இருக்காங்க. இதை தாண்டி என்ன அப்படின்னா, சோ 13 வயதான வைபவ் வைபவ் சூரியவன்ஷி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிற, அதாவது ஐபிஎல் விளையாட போகக்கூடிய இளம் வீரர். 13 வயசுல நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? 13 வயசுல ஐபிஎல் ஆட போறான் இந்த பையன். சோ என்ன அப்படின்னா, பீகாரை சேர்ந்த இளம் பாலகன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 1.10 crores வந்து விலை போயிருக்காரு. சோ வைபவ் சூரியவன்ஷி தான் வந்து ஐபிஎல் போட்டியில் விளையாட போகும் இளம் வீரர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் இன்னொரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். சோ உஸ்பெகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் யாரு, பிரதமர் யாரு அப்படின்னா நமக்கு அப்துல்லா அரிப்போவ் அப்படிங்கிறவரு. சோ உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரம் வந்து டாஷ்கண்ட். ஓகேவா? டாஷ்கண்ட் அப்படிங்கிறது உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரம். சோ உஸ்பெகிஸ்தானுடைய கரன்சி என்ன? உஸ்பெகிஸ்தானி சோம் அப்படின்னு சொல்லுவோம். உஸ்பெகிஸ்தானி சோம் அப்படிங்கிறது தான் நமக்கு உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரம். ஓகேவா? சோ இது மாதிரி இன்னொரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணாங்க மக்களே. இந்த ஆப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏர்டெல் கம்பெனி இருக்குல்ல, சோ பாரதி ஏர்டெல். சோ பாரதி ஏர்டெல் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. டீச்சர். ஓகேவா? டீச்சர் ஒரு லேர்னிங் ஆப் தான். டீச்சர் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் ஆப் வந்து ஏர்டெல் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 1 and 2 டெஸ்ட் சீரிஸ் மக்களே. ஸோ டெஸ்ட்டுக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் தான் இருக்கு. ஆமா, ஒரு வாரம் தான் இருக்கு. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. 45 டெஸ்ட், ஸ்கூல் புக் 29 டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 10, பட்ஜெட் டெஸ்ட் 1, பாலிசினோஸ் டெஸ்ட் 2, ஃபுல் டெஸ்ட் 3. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மண்டே அண்ட் தர்ஸ்டே எக்ஸாம் இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி நமக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது. டெஸ்டுடைய ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கும். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்ல இருக்கும். ஸோ டெஸ்ட் ஸ்கெடியூல் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? 29வது டெஸ்ட் வந்து 6 to 12 ஸ்கூல் புக் ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கடுத்து சிலபஸ் வைஸ் ஆரம்பிச்சிடும். இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து நமக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு 2999 நீங்க பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 3000 பே பண்ணி இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய முக்கியமான கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஓகேவா? ஸோ த டேர்ம் பாகிஸ்தான் வாஸ் காயின்ட் பை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பதில் அமைச்சிருந்தீங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய முதல்ல ரொம்ப ஹானஸ்டா பதில் சொல்லிருந்தேன். சார் இதெல்லாம் படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரஹ்மத் அலி தான். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போட்டிருந்தீங்க. ரஹ்மத் அலி அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேவா? டன். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, படிச்சேன் பட் மறந்துட்டேன். அவர் எதுக்குன்னு மறந்தேன். டீப்பா ஸ்டடி பண்ணு, ஜிஎஸ் தான் வீக். ஓகே, நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் எழுதுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கான கேள்வி, he was the first to lose his life by protesting against the forced imposition of Hindi in Tamil Nadu. தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி உயிர் நீத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாரும் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய முக்கியமான 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அக்டோபர் 2024, அதாவது போன மாசத்துல தொடங்கி அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் வரும். இதுல உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வரும், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் வரும். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப். வாரத்துல 4 வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இது எல்லா எக்ஸாமுக்குமே இது போதுமானது. ஓகேவா? சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மெட்டீரியல் வந்து இப்படிதான் இருக்கும். இது வந்து வீக் 3க்கானது நினைக்கிறேன். ஆமா.
ஆமா. 15 to 21 வீக் 3 ஆனது. ஸோ நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட் அதே மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிக்கையும் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய வீடியோ பிளஸ் இந்த மெட்டீரியலை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருப்போம். டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் மேட்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் அவைல் பண்ணலையோ மறக்காம இந்த நம்பருக்கு 750 நீங்க ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பேஜ் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் போடுவோம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே நம்ம வந்து போடுவோம். எல்லா அப்டேட்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல அப்படின்னா டெலிகிராம்ல போய் நீங்க சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணா கூட வரும். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. சிறந்த கூட்டுறவு வங்கி சேவைக்கான விருது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது. சிறைகள் திட்டம் வந்து திருநங்கைகளுக்கானது. ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் அப் வந்து தமிழ்நாட்டினுடையது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து சமஸ்கிருதம் மற்றும் மைதிலியில மொழிபெயர்த்திருக்காங்க. இந்தியன் ஆர்மி டே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புனேல நடைபெற போகுது. டோட்டல் பட்ஜெட் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் வந்து 2481 crores. சாரக்ஸ் பயிற்சி வந்து நமக்கு கொச்சியில் நடைபெற்றது. அப்கோய் பஹானா நஹி அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ரெண்டு துறையும் சேர்ந்து பண்ணக்கூடியது. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் உருகுவே வந்து நமக்கு எமோண்டு ஓர்சி. உஸ்பெகிஸ்தானுடைய பிரசிடென்ட் வந்து அப்துல்லா அரிப்போ. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.